ஏண்டி நீ என்னடி செய்ய சொல்லிட்டேன்? நீ பார்சல் அடி வாங்க சொன்னேன், நீ நினைச்சதை முடிச்சிட்டியா? ஆமா, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னோம்ல, என்னால செய்ய முடியாதுன்னு சொன்னோம்ல. உங்களுக்கு காது கேட்கலனா நானும் ஒண்ணுது. யாருக்கடி காது கேட்கல? நீ சொன்னது எல்லாம் விளங்குச்சு எனக்கு. ஆனாலும் நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? வீட்டுல பெரியவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லையா? நான் என்னட்டு சொல்லிட்டு போனேன் உன்கிட்ட? அத்தா, நீங்க சொல்றதெல்லாம் இங்க கேட்க முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை. வயசு எத்தனைடி ஆகுது உனக்கு? 22 வயசுல உனக்கு உடம்பு சரியில்லை, கை கால் வலிக்க அப்படி இப்படிங்கிற. நாங்களா எங்க காலத்துல இங்க இருந்து 5 கிலோமீட்டருக்கு நடந்து போய் தான் தண்ணி எடுப்போம், வீடு வாசம் கூட்டுவோம். இப்பமெல்லாம் மோட்டர் போட்டிருக்குது. இப்பமெல்லாம் கஷ்டப்பட்டோம் நாங்கெல்லாம். எங்க மாமியாரும் மாமனாரும் என்ன சொல்லுதாவளோ அதை தான் நாங்க பண்ணுவோம். எங்க புருகன்ட்ட பேசுறது கூட எங்க மாமியார் மாமனார் சொன்னாதான் பேசுவோம். இவ என்னன்னா ஆளுல இருக்க புருஷனுக்கு போன் பண்ணி உள்ளவானு கூப்பிடுதா. 2 நிமிஷம் தூங்கிட்டு வர்றதுக்குள்ள அதுக்குள்ள போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு புருஷனை ஏவி விடுறா. ஆளை மாறி போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு, நம்ம பாரம்பரியம் எல்லாம் செத்து போச்சு. மா மா அழுக அழுகையா வருதுமா, செத்து சும்மா இருமா நீ கட்றா மிச்சர் பையா. உன்னைய மாதிரி என்ன பொசக்கட்டவன் நினைச்சுக்கிட்டியா? நான் வீரம் பாஞ்ச கட்டா தெரிஞ்சுக்க நீ. 2 பேரும் நீங்க சண்டை போடக்கூடாதுன்னா நான் போய் கடையில சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். நான் வேலை செஞ்சு காசெல்லாம் உங்களுக்காக தானமா செலவு பண்றேன். என்னடா சொன்ன? எங்களுக்கா செலவு பண்ணுவியா? எனக்கா என்னடா செலவு பண்ணுத நீ? உனக்கான உங்களுக்கான வீட்டுக்காகமா. உன் பொண்டாட்டிக்கு 12 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடு, நூடுல்ஸ் வாங்கி கொடு. அப்ப டெய்லி என்ன வீட்லயாட சாப்பிட்றா? டெய்லி கடையில தான். காலையில எந்திரிச்சது உளுந்த வடை. எவ்வளவு வாக்கிங் போயிட்டு உளுந்த வடை திம்பாவளா? இன்னைக்கு ஜிம்முக்கு போயிட்டு வந்து சிக்கன் பிரியாணி திங்கிறாடா. சிக்கன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி எவ்வளவு வருது? 300 ரூபா வருது. பொய் 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 300 ரூபா எங்க வருது? 200 ரூபா தானே வருது. அதோட சில்லி வாங்கிட்டு வர போன்ல சில்லி அது என்ன கிடக்கு? சில்லி என்னடா உனக்கு சும்மா கொடுக்குறாங்கடா? வளர்ற பிள்ளைமா பாட்டுல சாப்பிட்டு போறாமா, ஏமா இதை கண்டு வைக்க? ஆமாண்டா, ஆமா. உன் பொண்டாட்டியோட கண்ணு வைக்கிற மாதிரி தான் தெரியும். அவன் பண்றத உனக்கு தெரியாது. வீட்டுல அனாமத்தா செலவு பண்றான். ஒரு 10 நாள் என் வீட்டுல இருந்து ஆள் வராங்க, வீட்டுல சாப்பாடு செய்யுமான்னு. அதுக்கு நீ ஏவி விட்டு நீ ஏத்து பேச விடுதா. என் மவன் நான் உட்காருமா எந்திரிடா எந்திரிப்பா. இப்ப இப்படி ஏத்து பேசுறானே, நான் எங்க போவேன்? நான் போறேன். இன்னைக்கு அக்கா தங்கச்சி எல்லாரும் வராங்க, அவங்க கூடயே போறேன். ஆடோ மாடோ மேய்ச்சி என் வாழ்க்கையை நான் நடத்துகிறேன். நான் என்னமா சொன்னேன்? உன்னை ஒண்ணுமே சொல்லலையம்மா. இன்னும் என்னடா சொல்லணும்? இன்னும் என்ன சொல்லணும்? பொண்டாட்டி பேச கேட்டு என்னைய தான் திட்டுறியா? இந்த வீட்டுல நான் இருக்கிறது பிடிக்காம தானே என்னைய திட்டிக்கிட்டு இருக்க. உன் பொண்டாட்டி பேச கேட்டு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி, கண்ணீர் சிந்தி, வேர்வை சிந்தி உன்னை படிக்க வச்ச. அதெல்லாம் நான் ஒண்ணுமே உன்னை சொல்லலம்மா. அடடடடடட ஆரம்பிச்சிட்டாங்களா? நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா? அம்மாவும் பிள்ளையும் நாடகம் போடும் போதும் வெளியே போய் நாடகம் போடுங்க. யாரடி நாடகம் போடுற? அடியே சிட்டு, உன் சிறகு 2 பிச்சு பறக்க விட்டுருவேன் பாத்துக்க. ஹலோ பட்டு, உங்களை படுக்க வச்சிருவேன் பாத்துக்கோங்க. அப்படி அடி பாக்கலாம் அடி. ஒத்தைக்கு வரையடி. ஏதோ ஒத்தைக்கா கொஞ்சமாவது வீட்டு பொம்பளை மாதிரி பேசுறீங்களா? 2 பேரும் இப்படி அடாவடி பண்ற ஆம்பளைங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. அட போடா பொசக்கட்டவனே, உனக்கு என்னடா தெரியும் இவளை பத்தி? ஆமா போங்க, உங்க பையன் வெறும் மிச்சர் பையன் தான். தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? பாத்தடி மிச்சர் பையன் சொன்னா வென்று மகளே. ஆமா 2 பேரும் இது நீதாம்மா கேவலப்படுத்துறீங்க, கொஞ்சம் சும்மா இருக்குமா? போ பையனை தான் சொன்னமா. பட்டம்மா பட்டு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. தலையில விட்டோம்னா ஒரு கொட்டை மண்டையெல்லாம் கலங்கிரும். அடியே சிட்டு, உன் சிறக பிச்சு இன்னைக்கு உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பல. என் பேர் பட்டம்மா இல்லடி. பாக்கலாமா? ஒத்தைக்கு வரியா? பாக்கலாமா? கூட ஒத்தைக்கு ரெட்டை அடி. வாடி. ஐயா தாய் குளங்களே நிறுத்துங்களே. 2 பேரும் மாறி என்னையதான் அசிங்கப்படுத்துறீங்க. உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு, காலையில எழுந்துச்சு பாத்திரம் விளக்கியும் கொடுத்தேன். இப்ப சமையலுக்கு செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு கடையிலையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். உங்களுக்கு சம்பாத்தியமும் பண்ணி கொடுக்குறேன். இருந்து 2 பேரும் மாறி என்னையே கேவலப்படுத்துறீங்களே. நீ இப்பவே சொல்லுங்க, உங்க அம்மா வேணுமா நான் வேணுமா? டேய் நீ சொல்லுடா. அம்மா தான் வேணும் சொல்றா, தைரியமா சொல்றா. சிங்க குட்டிடி, நான் பெத்தது சிங்க குட்டி, தங்க கட்டிடி. அவன் பிறக்கும் போதே அம்மா தாண்டி கத்திட்டே பிறந்தாண்டி. உனக்கு தெரியுமாடி? பிறப்புல இருந்து சாகுற வரைக்கும் அவனுக்கு ஒரே ஒரு அம்மா, அது நான் மட்டும் தாண்டி. அப்படிங்களா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போட்டுமா? நீங்க இருந்துக்கிறீங்களா உங்க அம்மா கூட? தங்கமே தயவு செஞ்சு தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாத. நீ கோவப்படாத. அப்ப நான் கோவப்பட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறடா. நீ இருடா உன் முன்னாடி கூட. தாய் குளமே, உன் காலை விழுற தாய் குளமே, கொஞ்சம் அமைதியா இரு தாய் குளமே. அம்மா சித்தி வந்துருச்சு போல இருக்குமா? சவுண்டு கேட்குமா? வாமா நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம். சமாளிக்காதடா. அவ வந்து என்னடா, அவளை கூட்டிட்டு வாடா, சேர்ந்து சண்டை
இழுக்கிறதுக்கு. கூட்டிட்டு வாங்க யாரை வேணா கூட்டு வாங்க, எத்தனை பேரை வேணா கூட்டு வாங்க, நான் பயந்தவ கிடையாது. ஆமா நீ பொம்பளையா இருந்தா பயப்படுற, நீ பொம்பளையா? நீ போக்கிரி மாதிரில என் கூட சண்டைக்கு மல்லுக்கு நிக்கிற. அங்க மட்டும் என்ன வாழுதா? நீங்களும் போய்க்கிற மாதிரி தான் என் கூட சண்டைக்கு மல்லுக்கு நிக்கிறீங்க. ஏய் நீ ரொம்ப வாய் பேசுறடி. நீங்க மட்டும் பேசலையா? ஏதோ நான் மட்டும் தான் பேசுற மாதிரி இருக்குது. அடச்சா, ரெண்டு பேரும் இப்ப நிப்பாடுறீங்களா இல்லையா? அது சுத்தி வந்துருச்சு, நீ வரையா இல்லையாமா? ஏய் போடா போய் பாடுறா, நீயே போய் பாடுறா. வாமா, மூஞ்சி திருப்பி நிக்காதம்மா, அவளை கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா திரும்ப. வாமா போடா முன்னாடி போடா வரேன். நான் முன்னாடி போவேன், அவகிட்ட சண்டை கட்டாம நீ வரணும், சரியா? போடா போங்க, அதான் உங்க தங்கச்சி வந்துட்டாங்கல்ல, போய் ஆவலாதி சொல்லி நீ அடிக்க கூட்டிட்டு வாங்க. ஏடி உன்னை அடிக்கிறதுக்கு எதுக்குடி அக்கா தங்கச்சி? நானே போதுண்டி, என் விரலே போதுண்டி, அடிச்சு தூக்கி வீசி எரிஞ்சிருடி குப்பை தட்டியில உன்னைய. பார்க்கலாம், கிளம்புங்க. பாத்துக்கலாம்டி, இப்ப வீட்டுக்கு ஆள் வந்துட்டு நான் அமைதியா போறேன். அடுத்து வச்சுக்கிறேன்டி உன்னைய, கச்சேரி வைக்கிறேன்டி, உனக்கு ஒரு கச்சேரி திருவிழாவே நடத்துறேன்டி, பாருடி. பார்க்கலாம், கிளம்புங்க. காட்டே வர மாட்டேங்குதே, கிளம்புங்க. அக்கா வாக்கா. என் பட்டம்மா, என் குஞ்சிலி பட்டு எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு அக்காரா, என் மருமகளும் அவனும் என்னைய அப்படி நல்லா பாத்துக்கிறாவு. சரிடா எங்க உன் மருமகளை காணோம்? இன்னும் வர சொல்றாவள? அடியே மருமகளே, சிட்டம்மா, சிட்டு வாடி தங்கம். எது வாடி தங்கம்மா? அத்தை வந்துட்டே, சொல்லுங்க. அத்தை வந்துட்டே, சொல்லுங்கத்தவா. என்னடா நடக்குது இந்த வீட்டுக்குள்ள? யார் வந்திருக்கா பாரு, உன் பெரிய அத்தை மாமா, நம்ம பாப்பா எல்லாரும் வந்திருக்காங்க. நான் வரது பாக்குறது. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? பாப்பா எப்படிடா இருக்கு? நல்ல புச்சுன்னு குண்டு ஆயிட்டு நல்லா இருக்கியா? அடியே, என்னடி நடக்குது இந்த வீட்டுக்குள்ள? நல்லா இருக்குக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? லாப்ல என்ன சாப்பிடவே மாட்டியாக்கு, இன்னும் அப்படியே இருக்கே மெலிஞ்சுக்கிட்டு. வீட்டுல வேலையும் அவ்வளவு இருக்குங்க, எனக்கு சாப்பிடறதுக்குலாம் நேரமே இல்லைங்க. ஆமாக்கா இவளுக்கு எங்கக்கா நேரம் இருக்கு? வீட்டுல காலையில எந்திரிச்சிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. ஓடா தேயிற அந்த வீட்டுக்காக உழைச்சு கொட்டுறா. அதனாலயே அவளுக்கு உடம்பே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுது, சில பேருக்கு பிறவியிலே அப்படித்தான் இருக்கு. நம்மள மாதிரி கள்ளங்கடம் இல்லாம புச்சுக்குன்னு இருக்க முடியுமா? ஆமாமா, நம்ம அப்பா அம்மா சூதுவாதையாவே வளர்த்துட்டாவும், மருமகளுக்கு சூதுவாதை அதிகம் போல, அதான் அப்படி இருக்கிறா. அத்தை, இந்த சாக்கடை நீ திட்டுறீங்க பாருங்களேன், அக்காவும் தங்கச்சி சேர்ந்துக்கிட்டு. ஒன்னிய திட்ட முடியுமாமா? போமா அத்தைக்கு எல்லாம் கலப்பாப்பாங்க, ஜூஸ் இல்ல காப்பி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வா. சரித்த எப்பவுமே உங்களுக்கு என்னத்த வேணும், ஜூஸா காப்பியா? எதுனாலும் எடுத்துட்டு வாமா, ஜூஸா தானே காப்பியா இருந்தானே. ஏங்க உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எப்போதும் டீ தான்மா, நான் டீ தான் குடிப்பேன், எனக்கு டீ. அக்கா எனக்கு மேங்கோ ஜூஸ் வேணும், இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸாக போடுங்க. ஓகேவா? சக்கரை வேணாம், ஃப்ரெஷ் ஜூஸாக போட்டு கொண்டு வாங்கக்கா. எனக்கு காப்பி போட்டுருமா? சரியா? நான் டீ ஜூஸாக குடிக்க மாட்டேன், காப்பி தான் எனக்கு பிடிக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் விதவிதமா கேக்குறீங்க. இதுக்காக உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தானே நான் வீட்டுல இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை. உட்காருங்க, நான் போட்டு எல்லாம் எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. ஏண்டா என்னடா நடிப்பு நடிக்கிறீங்க இந்த வீட்டுக்குள்ள? பாத்தியாக்கா, என் மருமவ மருமவள வரலாம் கிடையாது. என் மருமவ அப்படி தங்கம், அது சொக்க தங்கம்க்கா. செம்பே காக்கா தங்கம்க்கா. அது என்ன ஜனா செய்ய பாத்தியா? நீ என்ன கேட்டாலும் பாரு, உடனே செஞ்சுட்டு வரேங்க்கா. ஒரு 2 நிமிஷத்துல வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பாத்தியாக்கா, உட்காருக்கா, அவ போட்டு எல்லாம் எடுத்துட்டு வருவா. யாமுக்கி, நாங்க எல்லாரும் தனித்தனியா ஒண்ணு சொல்லிட்டோம். நீ போட்டி அவளுக்கு ஹெல்ப் பண்ணு போட்டி. அக்கா அதெல்லாம் வேணாக்கா, எல்லா வேலையும் அவளே செய்வாக்கா, நான் எதுக்கா? என்ன உன் மருமகள வழியா? என்ன இந்த சின்னவ தங்கச்சியை காணும்? மருமக எல்லாரும் வரனாவு, அவன் பைக்ல பின்னாடி வரனாவு, நாங்க முன்னாடியே கார்ல வந்துட்டோம். சரி, நல்லதுக்கா. ஓம் அவளை எங்க? ஓம் அவன் என்ன வரலையா? அவ வருவாக்கா, அவ வீட்டுக்காரர் லீவு கிடையாதா, அதனால சாயங்காலம் வரேன்ட்டா. இன்னைக்கு சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே ஒரே ஜாலியா இருக்கும்க்கா. என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க. ஏய் தம்பி, உன்னையதான் கூப்பிடுதா, அவ என்ன சொல்லாரு கேட்டுவாளா போல. சரிம்மா கேட்டு பாருமா. என்னமோ நடக்குது உலகத்துல, ஒண்ணுமே புரியல வீட்டுக்குள்ள. தம்பி இப்ப பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு என்னக்கா ஒரே ஜாலி சந்தோஷம். பெரியம்மா பார்த்தோன்னே ஒரே மண்டை குழம்பிருச்சு அவனுக்கு. நீ உட்காருக்கா, டிவி போட்டு விடுறேன். வாக்கடம்பு 2 டிவி பார்க்கலாம். சரிம்மா டிவி பார்க்கலாம். ஆச்சி, நான் போய் அக்கா பெட்ல போய் படுத்துக்கவா? என்னடியும் உறவு தெரியாம கூப்பிடுதா அவ அக்காவை? உனக்கு சித்திலாவா? சரி, நான் சித்தி பெட்ல போய் படுத்துக்கவா? இது என்ன கேள்வி? போய் படுத்துக்கோ.
லூச்சு பையல நீ எப்பவுமே கூப்பிட்டா உன் பொண்டாட்டி போடா போய் பாருடா. ஏமா அவ பின்னாடி போனாலே நீ திட்டுவ, பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிட்டு அலையிறா, நீ என்னமா நீ இப்ப இப்படி பேசுற? என்ன லூசு மாதிரி ஓளறிக்கிட்டு இருக்க? போடா கனவு கிடவு கட்டுறது. என்னைக்கு நான் உன்னை திட்டியிருக்கேன்? உன் பொண்டாட்டியை திட்டியிருக்கேன். போ போ. அவ கூட நான் என்னைக்கிடா சண்டை போட்டேன்? போடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் எதுவும் சண்டை போட்டீங்களாமா? இவனுக்கு இப்போது இப்படிதான் விளையாட்டுத்தனமா ஏதாவது பிராங்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. போடா போடா போய் பாருடா. அவ கூப்பிடுறா என்னன்னு போய் பாருடா. அக்கா உட்காருங்க வாக்கா வாக்கா. மாமா நீங்களும் போய் தம்பி ரூம்ல வேணா பாப்பா படுத்துக்கிட்டோம். நீங்க வேணா என் ரூம்ல போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க மாமா. அங்க ஒரு டிவி இருக்கு போய் பாருங்க மாமா. சரிம்மா மருமூல டீயை கொண்டாந்து பெட்ரூம்ல குடுக்க சொல்லிருமா. சரிங்க மாமா போவாங்க மாமா. அக்கா உட்காருக்கா என்னக்கா நின்னுக்கிட்டே இருக்கிற? அப்ப நீ போ சித்தி ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. சித்தி உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வருவாங்க ஃப்ரெஷ் ஜூஸா. சரிச்சி நான் போயிட்டு வரச்சி. வீட்டுல என்னடி நடக்குது? நீ எங்க அத்தாக்காரி என்னடி பண்றீங்க? ஏண்டா உங்க அம்மாவுக்கு என்னடா நினைச்சிட்டு இருக்கு உங்க அம்மா என்னைய? உங்க பெரியம்மா அதுக்கு மேல ஒண்ணு குடும்பத்துல ஒண்ணு குடிக்க மாட்டாங்களா? ஒரு ஆளு ஜூஸுங்குது, ஒரு ஆளு டீங்குது, ஒரு ஆளு காப்பிங்குது. நீ என்ன வேலைக்காரன் நடிச்சுக்கிட்டியா? ஏண்டி முடியாதுன்னு அங்கேயே சொல்ல வேண்டியதானடி? வெளியே நல்லவங்க நடிச்சுட்டு வந்து உள்ள வந்து முடியாதுங்கிற. எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது, செய்யவும் முடியாது. மரியாதையா நீயே ஜூஸ் போட்டு எடுத்துட்டு போய் காப்பி டீ எல்லாம் எடுத்து கொண்டு போய் நீயே கொடுத்துரு. ஏண்டி முகம் என்னடி இப்படி கொடுமைப்படுத்துற? நீயே போடுறீ. யார் பாத்திரத்தை கழுவுறது? யார் போடுறதா? அது ஃப்ரெஷ் ஜூஸ்லயே ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிப்பாங்களா? மாசம் எல்லாம் குடிக்க மாட்டாங்களா? முடியாதுன்னு அங்கேயே சொல்ல வேண்டியதாண்டி. ஏண்டி முடியும் சொல்லிட்டு நல்லவங்களும் வர்ற. முடியாதுன்னு சொன்னா உடனே உங்க ஆதாக்காரு தொங்குவா, கொள்ளாத மருமவா இன்னி கொலவன்னு வந்திருக்கவா, ஆச்சு பூஜைன்னு ஊருக்கே நீ கேவலப்படுத்தி உடனே எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி என்ன பிள்ளை வளர்ந்துருக்கீங்கன்னு 72 ஊருக்கு நியாயம் பேச வேண்டியது. அதுக்காக தான் எல்லாம் செய்யறேனே, மரியாதை செஞ்சு கொண்டு போய் கூடு. கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு நம்ம ரூம்ல போன் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்குற சரியா? டிவியா போனா உங்க குடும்பத்துல சேர்ந்து எனக்கும் லூசு பிடிச்சிருச்சு. ஐயோ பைத்தியக்காரி குடும்பத்துல மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு. என்னடா இது கொடுமை. உங்க வீட்டுல யாரெல்லாம் ஜென்ஸ் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.